வணக்கம் மக்களே, நம்ம ஏஆர்ஜி அக்ரி மிஷினரியில விவசாயத்துக்கு தேவைப்படுற இயந்திரங்களை நம்மளே சொந்தமா மேனுஃபேக்சர் பண்ணி மக்களுக்கு தள்ளுபடி விலையில கொடுத்துட்டு இருக்கோங்க. அந்த வகையில இப்ப என்ன ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பால் கறக்கிற மிஷின், அதாவது மில்கிங் மிஷின். அதுக்கப்புறம் உச்சிப்பர், உங்க தோட்டத்துல வேஸ்ட் ஆகிற கழிவுகளை அரைக்கிற மிஷின்ங்க. லாஸ்டா ஈவி ட்ராலி பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஏஆர்ஜியோட மில்கிங் மிஷினை பத்தி டீடைலா சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு கஸ்டமர் நம்ம ஏஆர்ஜிக்கு டைரக்டா விசிட் பண்ணி ட்ராலி மில்கிங் மிஷின் வாங்கியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்களே பாருங்க. நான் வணக்கம். வணக்கம். உங்க பேருங்க? என் பேர் குமரவேல். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் பாண்டிச்சேரி ஸ்டேட் காரைக்கால். ஓகேங்க. நம்ம ஏஆர்ஜி அக்ரி மிஷினரி எப்படி தெரியுங்களா நம்ம கம்பெனி? நாங்கள் ஒரு 1 இயராக அந்த யூடியூப்பில் பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கோம்லே எப்படியும் ஒரு நாள் இதுக்கு போய் பார்த்து ஒரு மிஷின் வாங்கணுன்ற முடிவில் தான் வந்துமே தவிர யூடியூப் பார்த்துட்டு அப்படியே இருக்கக்கூட நினச்சிருந்தோம். சில இதில் யூடியூப்பில் நாங்கள் போய் பார்க்குறோம், உள்ளே பார்த்தெல்லாம் டூப்ளிகேட் மிஷினாக இருக்குது, அந்த மிஷினாக இருக்குது, விளம்பரம் தான் அதிகமாக இருக்குது தவிர தரமான பொருள் கிடையாது. இங்கே வந்து நான் பார்த்தோன்னா தெரியுது எல்லாம் மேனுஃபேக்சர் எல்லாமே ஒன்று தனியாக தரமாக செஞ்சுட்டு இருக்கீங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு நல்லா இருந்தது. அதுமாரி இந்த சேல்ஸ்மேன் எல்லாமே சூப்பராக டெமோ பண்ணி காட்டினாங்க, எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இன்னும் நான் கிடையாது, இதை நான் பல பேருக்கு சொல்லுவேன். ஏன்னா ஏஆர்ஜிக்கு போங்க, நல்ல மிஷின், நல்லா கேரட்டான மிஷின் இருக்குது. நம்மள்கிட்ட முதலாக ஒரு மாடு பால் கறக்கிற மிஷின் 5 மாடு வச்சுருக்கோம். நான் கேட்டோம், நல்லா செக் பண்ணி காட்டினாங்க. மிஷின் எல்லாமே தரமாக சூப்பராக இருக்குது. அப்புறம் பில் கட்டுற மிஷின் ஒன்று பார்த்துருக்கோம். அடுத்தது கொபேட்டாவணி ஒன்று பார்த்துருக்கோம். இதை மட்டும் நாங்கள் இப்போ வாங்கிட்டு போகிறோம். கண்டிப்பாக இன்னொரு 1 மாதம் 2 மாதத்தில் அதையும் வாங்கிடுவேன். என்னால் முடிந்த அளவுக்கு இந்த கம்பெனிக்கு சிபாரிசு பண்ணுவேன். தரமான கம்பெனி, தரமான பொருள். தேங்க்ஸ். நன்றி. தேங்க்ஸ். ஃபியூச்சரில் ஏதாவது வாங்குற மாதிரி இருக்கா? ஃபியூச்சரில் வந்து இந்த பில் கட்டுற மிஷின் வாங்கணும், சாப் கட்டுற. அது இன்னும் வந்து கொபேட்டா ஏறு விடுற மிஷின் மட்டும் வாங்கணும். அதை நான் கொட்டேஷன் போகல வாங்கிட்டு போகிறேன்னு இருக்கேன். பட் இன்னொரு 3 மாதம் 4 மாதத்தில் அதை கண்டிப்பாக வாங்கிடுவேன். நான் வந்து பார்ப்போம், எப்படி தரமாக இருந்தால் அவங்களாம் போய்ட்டு தான் நினச்சோம். ஆனால் சூப்பரான மிஷின், நல்லா தரமான மிஷின் கொடுத்துருங்க. அதுக்கு உங்கள் நிறுவனத்துக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நம்ம யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். நல்லா தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துல ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கோம். அந்த கட்சி பேரெல்லாம் சொல்ல விரும்பல. நம்ம சொல்லி ஒரு தரமான பொருளாக இருக்கணும். அவங்க நம்மளும் அவங்களை ஏமாத்துற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால தரமான பொருள் நானே விளம்பரப்படுத்தி நானே யூடியூப்பில் சொல்கிறது நானே ரெடி. ஓகே. நான் இந்த ட்ராலி மில்கிங் மிஷினில் பால் கறக்கிறதுக்கும் உங்களுக்கு கையில் பால் கறக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? எங்களுக்கு வந்து டைம் சேவிங் ஆகுது சார். டைம் சேவிங் ஆகுது. எங்கள் வீட்டில் அடுத்த வேலையும் பார்ப்பாங்க. நம்ம ஒன்றும் ஆள் வச்சு வேலை செய்யல. வீட்டில் நம்ம வீட்டில் தான் செய்கிறாங்க. செய்யக்குள்ள அவங்களுக்கு இதில் ஒரு மணி நேரம் மெனக்கிறது, ஒரு 10 நிமிஷம் மெனக்கிட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஒரு நேரம் மிச்சமாகுது, சேஃப்டியாகவும் இருக்குது. அதனால தான் அதை யூஸ் பண்ணுறோம். சரிண்ணா. தேங்க்ஸ். நன்றி. இந்த கஸ்டமர் ஏன் இவ்வளோ பாசிட்டிவா பேசுறாரு? இந்த மில்கிங் மிஷின்ல அப்படி என்ன நாங்க குவாலிட்டியா கொடுக்குறோம் டீடைலா சொல்றேங்க. தமிழ்நாட்டிலேயே நம்ம ஏஆர்ஜி மட்டும் தாங்க மில்கிங் மிஷினுக்கு இன்பில்ட் ஆயில் பம்ப் கொண்டு வந்திருக்கோம். மற்ற கம்பெனில எல்லாம் மில்கிங் மிஷினுக்கு ஒரு பாட்டில் கொடுத்து அதுல ஆயில் லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது ஆயில் வெளியே தெரிக்குங்க, மிஷினோட ஃபங்க்ஷனும் ஒழுங்கா இருக்காது. ஆனா நம்ம ஏஆர்ஜியோட எல்லா வேரியன்ட் மில்கிங் மிஷின்லயும் நம்ம இன்பில்ட் ஆயில் பம்ப் கொடுத்துருக்கோம். இந்த மில்கிங் மிஷின் கூட உங்களுக்கு ஹெவி வெயிட்ல 25 லிட்டர்ல SS 304 கிரேட்ல மேனுஃபேக்சர் பண்ண மில்கிங் கேன் வந்துருங்க. லைனர் பாத்தீங்கன்னா மற்ற கம்பெனில எல்லாமே 17 mm ல கொடுப்பாங்க, நம்ம 27 mm ல ப்ரொவைட் பண்றோங்க. அதே மாதிரி கிளா பாத்தீங்கன்னா எல்லாரும் 240 cc ல தாங்க கொடுப்பாங்க, நம்ம 320 cc ல ஹெவியா கொடுக்குறோம். நம்ம மில்கிங் மிஷினை பல்சேட்டர் டைப்ல தாங்க டிசைன் பண்ணிருக்கோம். இதனால நீங்க மாட்டு காம்புல பால் கறக்கும் போது மாட்டுக்கு கண்ணுக்குட்டி கொடுக்குற மாதிரி தாங்க இருக்கும். ஒரு மசாஜ் பண்ற ஃபீல் தான் தரும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ நம்ம ஏஆர்ஜியோட ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷின் வாங்கின கஸ்டமர்ஸ் அவங்க மாட்டுக்கு எப்படி பால் கறக்குறாங்கன்னு அவங்களே எடுத்து சென்ட் பண்ண வீடியோ தாங்க. நீங்களே பார்க்கலாங்க. 20 ல இருந்து 30 மாட்டுக்கு நம்ம ஏஆர்ஜியோட ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷினை வச்சு கேட் வால் ஃபிக்ஸ் பண்ணி தாராளமா பால் கறந்துக்கலாம். இந்த ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷினை நீங்க கரண்ட்லயே ரன் பண்ணிக்கலாம். கரண்ட் போனா கவலைப்பட வேணாங்க. பெட்ரோல் ஊத்தி ரன் பண்ற மாதிரி தான் இதை நம்ம டிசைன் பண்ணிருக்கோம்.
நம்ம அடுத்த ப்ராடக்ட்டா உச்சிப்பரை பத்தி பார்க்கலாங்க. நம்ம ஏஆர்ஜி அக்ரி மிஷினரியில 1 இல்ல 2 இல்லங்க 11 20 HP உச்சிப்பர் ஒரே நேரத்துல கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்பாட்ச். இவ்ளோ கஸ்டமர்ஸ் நம்ம ஏஆர்ஜி அக்ரி மிஷினரிக்கு வந்து உச்சிப்பர் வாங்குறதுக்கான ஒரே காரணம் நம்ம கொடுக்கிற குவாலிட்டி தாங்க. நம்ம 20 HP ல உச்சிப்பர் ப்ரொவைட் பண்றோங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைடரான மவுத் வந்துருங்க. இதுல நீங்க தென்னை மட்டை, வாழை மட்டை, பாக்கு மட்டை நீ எதை வேணா போட்டு அரைச்சிக்கலாம். உங்க தோட்டத்துல வேஸ்ட் ஆகிற மரக்கழிவுகளை இந்த உச்சிப்பர்ல அரைச்சு நீங்க வளர்க்குற மரங்களுக்கு இயற்கை உரமா போட்டுக்கலாங்க. இதனால உங்களுக்கு உரச்செலவும் மிச்சமாகும், மட்டைகளும் சேராம இருக்கும். இப்போ இந்த 20 HP உச்சிப்பரை நம்ம ஏஆர்ஜி 20% தள்ளுபடியில கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே ஆஃபரை மிஸ் பண்ணாம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்க. இப்போ ஈவி ட்ராலி பத்தி பாத்திரலாங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்க பேருங்க சார்? வெங்கடேஷ். வருஷம் ஒடிஷா வருவீங்களா சார்? வருவோங்க. ஓகேங்க சார். நம்ம கம்பெனி முன்னாடியே பாத்தீங்களா சார்? போன வருஷமே நம்ம போட்டிருக்கோம். நாங்கள் நோட் பண்ணலங்க, இந்த வருஷம் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஓகேங்க சார். வந்து என்னென்ன மிஷினரி சார் பாத்தீங்க, என்ன எடுத்தீங்க? நான் வந்து இப்போ எங்கள் ட்ராலி எடுத்திருக்கேங்க. ஈவி ட்ராலி எடுத்திருக்கீங்க சார்? ஈவி ட்ராலி இந்த மாடல் தாங்க எடுத்திருக்கோம். இது வந்து உங்களுக்கு அதான் பேசிக் மாடல், ட்ராலியில் பேசிக் மாடல். எங்கள் நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கோட் ஃபார்ம் வச்சுருக்கோம், ஒரு 800 ஆடு வச்சுருக்கோம். சரிங்க சார். அதில் வந்து நிலத்தில் புல்லு வெட்டும் போது அந்த புல்லை வந்து ஃபீல்டுலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு தலையில் தான் தூக்கிட்டு வராங்க. இன்றைக்கி லேபர் ப்ராப்ளம் நம்பர் 1 பிரச்சனை எல்லாத்துக்கும். அதுவும் எவ்வளோலாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை இருக்குதோ அதுக்கெல்லாம் ஆள் வரமாட்டாங்க. அதனால் அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலன்னா நம்ம இந்த பிஸ்னஸை விட்டுட்டு வெளியில் போகிறத தவிர வேறு வழி இல்லைன்ற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் ஒரு வருஷமும் பார்த்து இன்னோவேஷன் பண்ணி ஏதாவது ஒரு மிஷின் புதுசாக நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கும்போது தான் நம்மளால் இந்த பிஸ்னஸில் சஸ்டைன் பண்ண முடியுது. அதுக்கு இந்த மாதிரி நம்ம உங்களுடைய ஏஆர்ஜி உங்களை மாதிரி கம்பெனிஸ் வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர்றது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒடிசியாவில் இது எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க முடியுது. அதே மாதிரி இதில் நம்ம இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம யூடியூப்பில் ஒரு சைனீஸ் மிஷின் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இன்றைக்கி நம்ம கண் எதிரில் இருக்குதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் ஒரு வாரண்டியோட, அதுக்கு ஒரு சர்வீஸோட, ஸ்பேரோட நமக்கு கிடைக்குதுன்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட்டட் மிஷின்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவில் வந்து முதல்லலாம் அவைலபிளாக இல்லை. இப்போ நம்ம இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நம்மளே ஓனர் தான் சார், நம்ம கூட தான் இருக்குது. எத்தனை ஏக்கரா இருக்கு சார்? எங்களுக்கு ஒரு 25 ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்குங்க. 850 ஆடு வச்சுருக்கோம். நம்ம வந்து இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று நம்ம இன்னோவேட் கையில் அறுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரஷ் கட்டர் வச்சு கட் பண்ணோம். அப்புறம் பவர் ரீப்பர் வச்சு கட் பண்ணோம். அந்த கட் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் வந்துருச்சு. தண்ணி பாய்ச்சறதுக்கு ஃபுல்லாக ட்ரிப்பு போட்டு ஆட்டோமேஷன் பண்ணிட்டோம். அப்புறம் இப்போ வந்து அந்த கத்தையை வெட்டி வெளியில் எடுத்துகிட்டு வர்றது ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கு இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதான் நம்ம சாஃப் கட்டர் சார்கிட்ட விசாரிச்சிருக்கேன். ஒரு இன்னொரு 1 வீக்கில் வருதுன்னு சொல்லியிருக்காரு. வந்துச்சுன்னா வாங்கலான் இருக்கேன். அடுத்தது நான் இப்போ என்னோட பர்பஸ்க்கு ஒரு சாஃப் கட்டர் தான் வாங்குற மாதிரி இருக்கேன். இல்லை, எங்களுக்கு வந்து என்னோட கோட் ஃபார்முங்கிறதுனால மில்கிங் மிஷின் எனக்கு அவசியம் அவசியம் இல்லை. எங்கிட்ட ஷட்டர் இருக்கு, பெருசு ஷட்டர் இருக்கு எங்கிட்ட. எல்லாமே வாங்கிட்டோம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இது மாதிரி வாங்கியிருக்கலாம். நாங்கள் முன்னாடியே ரொம்ப ஹெவியாக டிராக்டர் பிடிஓ மாடல் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ அது பண்ணுற வேலையெல்லாம் இதுவே பண்ணிட்டு தான் இருக்குது. பார்க்கும்போது பார்த்தாக்கா இதெல்லாம் அவசரப்பட்டு வாங்கிட்டோம்னு தோணுது. ஈவி ட்ராலி விவசாயத்துக்கு மட்டும் இல்லங்க, நீங்க எந்த விதமான இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் இந்த ஈவி ட்ராலி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. இந்த ஈவி ட்ராலில நீங்க 400 கிலோல இருந்து 500 கிலோ வரைக்கும் தாராளமா லோட் பண்ணிக்கலாங்க. 2 மணி நேரம் சார்ஜ் போட்டா போதுங்க. 4ல இருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நீங்க கண்டினியூவா இதை ரன் பண்ணிக்கலாங்க. இது செமி ஆட்டோமேட்டிக் டைப்ல வருதுங்க. இந்த ஈவி ட்ராலியை நீங்க ஆபரேட் பண்றது ரொம்பவே ஈஸிங்க. ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி ஆக்சலரேட் பண்ணா போதுங்க, அதுவே தானா மூவ் ஆகும். அப்படியே நம்ம இதை நின்னுட்டே தள்ளிட்டு போய்க்கலாம். இதுல நம்ம ஏஆர்ஜி சீட்டும் ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. நீங்க உட்கார்ந்து ஓட்டணும்னா கூட நம்ம அதையும் மாடிஃபை பண்ணி தரோம். இது யாருக்கெல்லாம் பயன்படும் பாத்தீங்கன்னா, நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருந்தா சிமெண்ட் மூட்டை, கலவை, செங்கல் இந்த மாதிரி எதை வேணா நீங்க லோட் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாங்க. நீங்க விவசாயம் பண்றவங்களா இருந்தா தேங்காய், தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரி நீங்க உற்பத்தி பண்ற எல்லா பொருட்களையுமே இந்த ஈவி ட்ராலில கொண்டு போலாங்க. நீங்க டெக்ஸ்டைல் வச்சிருந்தாலும் உங்க டெக்ஸ்டைலோட எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கொண்டு போக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 25% தள்ளுபடியில இந்த ஈவி ட்ராலி வாங்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க.
இப்போ நான் சொன்ன எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஆஃபரை மிஸ் பண்ணாம உங்க ஆர்டர் சீக்கிரம் பிளேஸ் பண்ணுங்க. இதுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். நம்ம ஏஆர்ஜியோட இந்த யூடியூப் சேனல்ல விவசாய இயந்திரங்களை பத்தி தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்குங்க. உங்களுக்கு இதை பத்தின ரெகுலர் அப்டேட்ஸ் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. உங்க ஆதரவு நம்ம ஏஆர்ஜிக்கு எப்பவுமே தேவைங்க. Yeah.